ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ட்ரம்ப்புடைய திருவிளையாடலான ஈரான் பிரச்சனை, வெனிசுலா பிரச்சனை, கிரீன்லாண்டு, இது மார்க்கெட்டில் ஒரு பாதிப்பு இருக்கு. அது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம நிஃப்டி ஸ்டாக்ஸுடைய ரிசல்ட்ஸு, பட்ஜெட் 1ஆம் தேதி இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதோடைய எதிர்பார்ப்பு, இதையெல்லாம் அனுசரித்து தான் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு எப்படி நடந்ததுங்கிறத பார்ப்போம். டெக்னிக்கலா நாளைக்கு என்ன ஆகலாங்கிறது அதையும் பார்ப்போம். சரியா, இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 4% மேலும் அப்பாகி 11.83. ஃபியரோ கிரீடோ அதிகமாகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐஎன்ஆர் லைஃப் டைம் லோவை டச் பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட 90.95, இப்போ 90.93 இருக்கு. இது டேஞ்சர் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு மெயினா நிறைய ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தது. அதாவது ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா 3% கீழே விழுந்தது, விப்ரோ 8% விழுந்தது, ஐசிசிஐ 2% விழுந்தது. மெயினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியாலிட்டி, மீடியா ஒஸ்ட் ஹிட். சரி, சார்ட்டுக்கு போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி காலையில லோல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது போது நான் கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. இதுதான் ஃப்ரைடேடைய க்ளோஸ் 25,694. இன்றைய ஓப்பன் 25,653. 40 பாயிண்ட்ஸ் டவுன்ல, 40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. 9:15 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு 25,653. அதுதான் இன்றைய ஹை கூட. இன்னைக்கு ஓப்பனும் ஹையும் சேம் ரைட்டா. 10:40 1.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் டவுன் மடமடன்னு விழுந்தது. 25,494. அதுதான் இன்றைய லோ கூட. 2 மணி நேரமா 25,500 டு 25,550 மேல கீழே ரேஞ்ச் போட்டுட்டே இருந்தது. பிறகு 2:50 25,636 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு, 130 பாயிண்ட்ஸ் அப். அப்புறம் மறுபடியும் லோ ஆச்சு. ஒரு ஃபைனலா 25,585 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 3 வே மூவ். டவுன் ஆச்சு, அப்புறம் அப் ஆச்சு, அப்புறம் டவுன் ஆச்சு. இது டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் இன்றைய ஓப்பன் 25,653, ஹை 25,653, லோ 25,494, க்ளோஸ் 25,585. 150 பாயிண்ட்ஸ் ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு. கிரீன் கேண்டிலும் ரெட் கேண்டிலும் 50-50. இன்னைக்கு சப்போர்ட் 25,500, ரெசிஸ்டன்ஸ் 25,800. டாப் கெய்னர் இண்டிகோ 4.5% அப், டெக் மஹிந்திரா 2.25% அப், இந்துஸ்தான் யூனிலிவர் 2.25% அப், கொடாக் பேங்க் 2% அப். டாப் லூசர் விப்ரோ 8% டவுன், ரிலையன்ஸ் 3% டவுன், டிஎம்பிபி 2.25% டவுன், மேக்ஸ் ஹெல்த் 2.5% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதுவும் இந்த நிஃப்டியை தொடர்ந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் 60,107 டு 60,594. சப்போர்ட் 59,500, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 60,437. கிரீன் கேண்டில் 4, ரெட் கேண்டில் 8. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை இன்னைக்கு அதிகபட்சமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% கிட்டத்தட்ட இறங்குச்சு. இந்த ரெட் கேண்டில் பாருங்க. மற்றபடி எல்லாம் ஒரு 0.5% கீழே தான். எனர்ஜி ஒரு 0.5% இறங்குச்சு. எஃப்எம்சிஜி இன்னைக்கு ஒரு 0.5% அப்பாச்சு. சரியா, கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த இடம் தான் பாருங்க. இதை நம்ம சப்போர்ட் எடுத்து மேல அப்போ போட்ட ஆரோ அப்படியே இருக்கு. 4,690 புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு முக்கியமா 2 காரணங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் மேல அதிகமான ஸ்டாப் லாசஸ் இருந்தா பையர்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு கீழே வரலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 மேலே போகுங்கிற நியூஸ் கிடைக்க வேண்டிய கிடைச்சிருச்சு. சோ அவங்க பை பண்ணி மேல வச்சிருக்காங்க. அதுல ஒரு சின்ன நியூஸ் மட்டும் சொல்றேன். மிடில் ஈஸ்ட்ல C-17, அமெரிக்காவுடைய C-17 2 அரைவ் ஆயிருக்கு. இது யுஎஸ் ஆக்ஷன் எடுக்கலாம் ஈரான் மேலங்கிற ஒரு பதட்டம் இருக்கிறது. ரைட்டா, இது ஒரு காரணம். சரியா, அடுத்தது சில்வர் புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிருக்குது. புதிய லைஃப் டைம் ஹை 94.111. அதை ஹிட் பண்ணிட்டு கீழே லைட்டா இறங்கி இருக்கு. அதே தான் சேம். ஆனா இந்த தடவை சில்வர் கோல்ட ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதே மாதிரிதான் போது ரொம்ப வேகமாக மேலே ஏறல. இன்னைக்கு 13,450 போர்ட் ரேட்டு, 318 ரூபாய் சில்வர் விற்கப்படுது. யுஎஸ் ஆயில் 0.5% டவுன் ஆகி 58.9 அப்படி இருக்கு. பிட்காயின் அதுவும் கீழே இறங்கி இருக்கு. 93,000 பக்கத்துல ட்ரேட் ஆகுது. 95,000 பிரேக் பண்ணிட்டு மேல போனது மறுபடியும் அந்த ரேஞ்ச் ஏரியாக்குள்ளே வந்திருக்கு. இந்த 92,000 இடத்த மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. வரும் நாட்கள் தான் அதுக்கு வேர்ஷன். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு யூஎஸ் அண்ட் யூரோப் ரெட், ஏசியன் மார்க்கெட் கிரீன், நிப்டி ரெட், டோ ஜோன்ஸ் 1% டவுன், S&P 500 பிளாட், நாஸ்டாக் பிளாட்.
யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 0.5% டவுனு, சிஎஸ்சி இட்டாலி 1.25% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1.25% டவுன். ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 3.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.25% டவுனு, ஹாங்காங் ஹாங்சென்ஸ் 1.25% டவுனு, டைவான் 3.25% டவுனு, கொரியா கோஸ்பி 1.5% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 0.5% அப்பு, ஜாகதா இந்தோனேசியா 0.5% அப்பு, சங்கை சைனா 1/4% அப்பு. ஈவெண்ட்டை பொறுத்தவரை இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதாவது மார்டின் லூதர் கிங் அதுக்காண்டி ஒரு ஹாலிடே இன்னைக்கு யுஎஸ் மற்றும் சைனாவுடைய ஜிடிபி டாட்டா வர வேண்டியிருக்கு. ரைட்டா, இந்த ட்ரம்ப் இவ்வளவு தாரிஃப் போட்டும் சைனா வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கு எக்ஸ்போர்ட்ல, அவங்களுடைய ட்ரேட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிப்போர்ட் வந்தது. இன்னைக்கு ஜிடிபியும் எப்படி இருக்கும். எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நம்ம முன்னாடி பார்த்தது இன்னும் வரல, இன்னைக்கு வித்தது. ஆனா இது வரைக்கும் 26,000 கோடி அவங்க வாங்கி வித்திருக்காங்க. டிஎஸ் வந்து 34,000 கோடி வாங்கியிருக்காங்க. இவங்க வித்துட்டே இருக்காங்க, அவங்க வாங்கிட்டு இருக்காங்கிறத அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிசிஆர் ரேஷியோ வந்து 0.73, அதாவது ஓவர் சோல்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரல் ஆனா நெகட்டிவ் பயஸோட இது மாறுபடலாம். அதே மாதிரி 25,600 to 25,000 கீழ் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மேல் சைடு 25,600 to 26,500 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரியா, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம இதுக்கு போய்க்கலாம். சைனாவுடைய பெர்த் ரேட் குறைஞ்சிருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. சைனா பெர்த் ரேட் ஹிட்ஸ் லோயஸ்ட் சின்ஸ் 1949. 75 வருஷத்துல பெர்த் ரேட் குறைஞ்சிருக்கிறதாக என்டிடிவில நியூஸ் வந்திருக்கு. நம்ம சைனாவுடைய பாப்புலேஷன் பார்த்துருவோம். வேர்ல்டு பாப்புலேஷனுடைய இதுதான் வேர்ல்டோமீட்டர் தான் இது. இது பாருங்க, வேகம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இதோடைய 1, 10, 100, 1000, 10 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி, 100 கோடி, 827 கோடி மக்கள் தொகை இருந்துட்டு இருக்கு. இது ஓடிட்டே இருக்கு. இப்ப பெர்த் பாருங்க, இன்னைக்கு மட்டும் 2,60,000, இறப்பு வந்து 1,22,000 கணக்கு இருக்காங்க. அப்போ 1,37,000 அதிகம். பாப்புலேஷன் growth வந்து 35,90,628 இந்த வருஷத்துல ரைட்டா growth. இது வந்து கூடிட்டு இருக்கிறதுக்காண்டி நம்ம இதை பார்த்தோம். சரி, சைனா பாருங்க, சைனாவே இந்தியா முந்திருச்சு. ஆனா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னாதே இருக்கு. பாருங்க, 141 கோடி, இது 147 கோடி இருக்கு. ரைட்டா, யுஎஸ்ஏ அடுத்தது 348 கோடி இருக்கு. இந்தோனேசியா 286 கோடி, பாகிஸ்தான் 5வது இடம், நைஜீரியா 6, பிரேசில், பங்களாதேஷ், ரஷ்யா, எத்தியோப்பியா, மெக்சிகோ, ஜப்பான், ஈஜிப்ட், பிலிப்பைன்ஸ், கோங்கா, வியட்நாம், ஈரான், துர்க்கி, ஜெர்மனி, டன்சானியா, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல தெரிஞ்சுக்கணும். இது எதுக்குன்னா ஒரு இந்த இப்போ சைனால பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து நிறைய பேர் வயசானவங்க தான் இருக்காங்க. யங்ஸ்டர்கள் காலப்போக்கில் ரொம்ப ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லிட்டு அங்க வந்து குழந்தை பெத்துக்கிறங்கன்னு கவர்மெண்டே சொல்ற நிலைமைக்கு இப்ப ஆளாயிருக்கு. சில நியூஸ் பார்த்துருவோம். சரி, பெல் இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் 3-fold ஜம்ப் இன் நெட் ப்ராஃபிட், 390 கோடி இன் Q3. இதனால அந்த இது மேலே இருக்கும். அதே மாதிரி இந்துஸ்தான் ஜிங்க் வந்து Q3 நெட்ல 46.5%, 3,879 கோடிக்கு அந்த ஸ்டாக் 4% அப்ப இருக்கு. அப்புறம் கிரீன்லாந்து பிரச்சனை இல்ல, பிரிட்டிஷ் பிஎம் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, டிஸ்கஷன் தேவை அப்படின்னு ட்ரம்ப் தாரிஃப் த்ரெட் பத்தி சொல்லியிருக்காரு. அவரு ஹிந்து நியூஸ் ஹெட்லைன் வந்திருக்கு. அது கம்ப்ளீட்லி ராங்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிங் சார்லஸ் வந்து மே ரீதிங் யுஎஸ் விசிட் ட்ரம்ப் தாரிஃப் அண்ட் கிரீன்லாந்து WA1ல வந்திருக்கு. கிரீன்லாந்து பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிட்டு இருந்தது, புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இன்வைட் பண்றாரு பீஸ் ஆஃப் போர்டு காசாக்காண்டி, இந்தியா அண்ட் ரஷ்யா, இது என்டிடிவில வந்திருக்கு. அப்புறம் வந்து அங்க ஈரான் ப்ரொடெஸ்டர்ஸ் சொல்றது he fooled and deceived us, say Trump betrayed them அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் issue big warning, any attack on Khomeini would mean ஆல் அவுட் வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அப்புறம் சைனா சீக்ரெட்லி ஆர்மிங் ஈரான் அகேன்ஸ்ட் US அண்ட் இஸ்ரேல் அப்படின்னு india.comல வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் காமெடி சொல்றாரு, US இஸ்ரேல் லிங்க் பிஹைண்ட் 1000 மக்கள் இறந்ததுக்கு இவங்க தான் காரணம்னு அல் ஜசீரால சொல்றாங்க. அதே மாதிரி காசா அண்டர் ஃபயர் அகைன்ஸ்ட், அதாவது அகைன் இஸ்ரேல் அட்டாக் கில் பாலஸ்தீன், இன்ஜூர்ட் 7 பாலஸ்தீன் குரோனிக்கல் வந்திருக்கு. சரி, வாங்க டெக்னிக்கலா போய் பார்த்துருவோம். ஓகே, இதுதான் சார்ட். டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இது முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணதான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்துட்டு கீழே வரலாம் நம்ம பண்ணியிருந்தோம். கீழ் நோக்கி வருது. ஆனால் இது பெருசு பண்ணிக்கிறேன், இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. நம்ம ஏற்கனவே இந்த கோடு போட்டிருந்தோம். இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஸோ
ரொம்ப கஷ்டம் இதை உடைச்சிட்டு வர்றதுக்கு. ஸோ அகைன் பவுன்ஸ் பேக் ஆகலாம். நம்ம முன்னாடி இந்த இடத்துல கோடு போட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இங்க புல் பேக் நடந்தது. இது அகைன் பவுன்ஸ் பேக் ஆகலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸை பொறுத்து தான். நம்பர் 1 பிளஸ் மைனஸை பொறுத்தவரை டிஐஸ் தான் நமக்கு பிளஸ். இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, அது ஒரு பிளஸ். மைனஸை பொறுத்தவரை எஃப்ஐ வித்துட்டு இருக்காங்க. ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப படும் மோசம். ஐஎன்ஆர் ரொம்ப மோசம். அது கவலையான விஷயம். ட்ரம்ப் நியூஸ் தான் மார்க்கெட்டை கைட் பண்ணும். இந்த வீடியோ பயனுள்ள நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.